ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா திடீர் தோசை. வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாத சமயங்களில் நினச்ச உடனே டக்குன்னு இதை செஞ்சு முடிச்சிடலாம். கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் ரவை சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, ஒரு 1/2 கப் தயிர், அடுத்து ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. அடுத்து ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கங்க. ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல ஒரு முறை நல்லா அரைச்சி எடுத்துக்கங்க. திரும்பவும் தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு நாம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இந்த மாவில் கொஞ்சமாக ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா வேண்டாம். மாவு நமக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், தோசை ஊற்றுற மாதிரி. இப்போ நாம் அடுப்பில் ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம். பேன் லேசாக சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கங்க. இப்போ இதில் ஒரு கரண்டி மாவு எடுத்து சேர்த்துக்கங்க. மாவை தேய்க்க வேண்டாம். இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சுடுங்க. கொஞ்சம் நேரம் கழித்து திறந்து பார்த்தா நமக்கு ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கும். இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டதுக்கப்புறம் திரும்பவும் 1 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், வெங்காயம் இஞ்சி வாசனையோட ஒரு டிஃப்ரெண்ட்டான தோசை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார் எது கூட வேணால் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.